எல்லாம் பக்கமும் போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹான் த கேம் சேனல். இன்னைக்கு நான் வந்து இந்த வெசலுக்கு தாங்க வந்திருக்கேன். நேற்று நைட் வந்து கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல், செயின்ட் பேட்ரிக்ஸ் சர்ச், அப்புறமா டைம்ஸ் ஸ்கொயர்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் வந்து நேராக வந்து இந்த வெசலுக்கு தாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு பண்ண நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ப்ளஸையும் வந்து கவர் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். இந்த வெசல் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 16 ஃப்ளோர்ஸ் இருக்குதுங்க. 1500 ஸ்டெப்ஸ்க்கு மேலே இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இங்கேருந்து வெசலோட வியூ பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வெசலில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு பீஜன் ஸ்டாச்சு வரும்னு சொல்கிறாங்க. வாங்க அந்த ஸ்டாச்சுவை போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பீஜன் இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் பீஜன் ஸ்டாச்சுக்கு வந்துட்டோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பீஜன் முன்னாடி நின்று நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கேருந்து நியூயார்க் சிட்டியும் பார்க்க சூப்பராக இருக்குதுங்க. பீஜன் ஸ்டாச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நடந்து போனீங்கன்னா ஹைலேண்ட் வருங்க. இப்போ நாங்கள் ஹைலேண்டில் தாங்க நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஹைலேண்ட்லேருந்து வியூ பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஹைலேண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரயில்வே ட்ராக் மேலே தான் கட்டியிருக்காங்க. ஹைலேண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸு, பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த பில்டிங்கும் பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விண்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த வெசல்லேருந்து ஹைலேண்ட் நடந்து வந்து நான் பியர் 57 தாங்க வந்திருக்கேன். இங்கே பண்ண நிறைய கடை, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. உள்ளே வந்தோடனே ஒரு எலிவேட்டர் இருக்குதுங்க. எலிவேட்டர்லேருந்து மேலே வந்தோன்னா வந்து ரூஃப் டாப் பார்க்குன்னு இருக்குதுங்க. இங்கே பண்ணால் நியூயார்க்கோட ஃபுல் வியூ தெரியுதுங்க. அதாங்க லிட்டில் ஐலாண்ட். இங்கேருந்து நம்ம லிட்டில் ஐலாண்டோட வியூ பார்த்துட்டு அப்புறமா அங்கே போகிறோங்க. வாங்க போகலாம். இந்த வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. லிட்டில் ஐலாண்ட் தெரியுதுங்க, நியூயார்க் சிட்டி தெரியுதுங்க, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியுதுங்க. அங்கே பாருங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கூட தெரியுதுங்க. நியூயார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பியர் 57க்கு வாங்க. பியர் 57 ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாங்க இப்போ லிட்டில் ஐலாண்டுக்கு போகலாம். இந்த லிட்டில் ஐலாண்ட் பண்ணால் வந்து ஒரு பெரிய கார்டன் மாதிரி, ஒரு பெரிய பார்க் மாதிரி இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க.
இப்போ பியர் 57 லிட்டில் ஐலாண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம கெனால் ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கிறோங்க. நியூயார்க்ல இருக்க கெனால் ஸ்ட்ரீட்க்கு தாங்க வந்தேன். இது பாருங்க, பார்க்க சென்னையில் இருக்க பாண்டி பஜார் மாதிரியே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு, அம்மா சன்கிளாஸஸ்லாம் ஷாப்பிங் பண்ணலாங்க. கெனால் ஸ்ட்ரீட் முடிஞ்சு இப்போ சைனா டவுனுக்கு தாங்க வந்திருக்கேன். இங்கே பாருங்க, எல்லா லெட்டர்ஸும் சைனீஸ்லேயே எழுதிருக்குது. இது முடிச்சோடனே இப்போ நம்ம லிட்டில் இட்டாலி தாங்க போக போகிறோம். இந்த பிளேஸ் பண்ணால் எல்லாம் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, சைனா டவுன் பின்னாடியே லிட்டில் இட்டாலி இருக்குதுங்க. சைனா டவுன் சுற்றி பார்த்துட்டு நம்ம வாங்க லிட்டில் இட்டாலிக்கு போகலாம். லிட்டில் இட்டாலி வந்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. இங்கே இருக்கிற ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பண்ணால் இட்டாலியன் பேஸ்டு தாங்க இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருக்குதுங்க. லிட்டில் இட்டாலி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா சைனா டவுன் வந்துச்சுங்க. சைனா டவுன் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. இங்கே இருக்க எல்லாம் கடை, பேங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேயே பேர் எழுதியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குதுங்க. இப்போ அந்த வெசல் ஹைலைன், பியர் 57, லிட்டில் ஐலாண்டு, அம்மா கெனால் ஸ்ட்ரீட்டு, சைனா டவுனு, லிட்டில் இட்டாலி எல்லாமே பார்த்தேங்க. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. நாளைக்கு நம்ம புருக்லின் பிரிட்ஜ் போக போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.